நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் செவி கொடுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியரை ஏமாற்றிய ஒரு சபை. பவுல் என்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் அநேக சபைகளை ஸ்தாபித்தார். அப்படி அநேக சபைகளை ஸ்தாபித்த ஒரு சபைதான் கொரிந்து சபை. இந்த சபையின் மேல நம்பிக்கை வைத்தார். இந்த சபையை நம்பினார். இந்த சபையில உள்ளவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நம்பிக்கை வைத்தார். இந்த சபைக்கு வேண்டிய எல்லா சத்தியத்தையும் பவுல் கொடுத்தார். இந்த சபைக்கு வேண்டிய எல்லா கண்ணீரையும் பவுல் சிந்தினார். ஆனால் தான் வைத்த நம்பிக்கைக்கு உரியவர்களாய் அவர்கள் இல்லை என்று கண்டபோது பவுல் அந்த சபையை குறித்து எழுதின ஒரு அதிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்ப நல்ல கவனிங்க. பவுல் இந்த சபையையும் இந்த சபையில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் மேலேயும் அவருக்கு என்ன இருக்கு? ஒரு நம்பிக்கை இருக்கு. இவங்க எல்லாம் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி அவர் நம்பினார். இவங்க எல்லாம் சத்தியத்தை கை கொள்ளுவார்கள் என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ அநேக ஒரு சிலர் குடும்பங்கள் எல்லாம் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, கழுப்படும், நான் வேதனைப்படுவேன். ஏன்? அவங்க கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இல்லை. கொடுக்கிற சத்தியத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக அவர்கள் இல்லை. இங்கே பவுல் கொரிந்து சபையை ஸ்தாபித்தார். கிருபை வாங்க இரக்கம் செய்தார். வரங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தார். எத்தனையோ கூட்டங்களை வைத்து அந்த சபைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொடுத்தார். அப்படி பெற்றுக் கொடுத்த சபை சில நாட்கள் கழித்து வந்து பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையோடு வந்தார், ஒரு எதிர்பார்ப்போடு வந்தார். இயேசுவும் வரும்போது எப்படி வருவார்? நம்ம மேல ஒரு நம்பிக்கையோடு வருவார், ஒரு எதிர்பார்ப்போடு வருவார். அதான் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப இயேசு வரும்போது எப்படி இருக்கும்? ஒரு நம்பிக்கை நம்ம மேல இருக்கும். நல்ல கவனிங்க. எந்த சபையோ அந்த சபையில உள்ள ஊழியக்காரருக்கு நீங்க முதலாவது நம்பிக்கைக்குரியவங்களா இருங்க. அவங்க கொடுக்கிற சத்தியத்துக்கு நீங்க நம்பிக்கைக்குரியவராக இருங்க. அதை கை கொள்ளுங்க, அதற்கு கீழ்ப்படியுங்க. அது என்ன சத்தியம் சொல்லுகிறதோ அதற்கு ஏற்றால் போல உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனா இவங்க சத்தியத்தை கேட்டார்கள், ஆனா மாறவில்லை. வரம் இருக்கு, கிருபை இருக்கு, ஆனா தேவனுக்கு பிரியமானது அங்க இல்லை. சபைக்கு வரம் இருக்கலாம், கிருபை இருக்கலாம், இயேசு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாதது இருந்து இது எல்லாம் இருப்பதுல என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. அத்திமரத்தை பார்க்கும்போது இலை இருக்கு, மரம் இருக்கு, நல்ல பச்சையாவும் இருக்கு, ஆனா கனி இல்லை. அதே அந்த சபைக்கு வரும்போது இவர்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறி இருப்பார்கள் என்று நம்பி வந்தார். ஆவிக்குரியவர்களாய் இருப்பார்கள் என்று நம்பிக்கை வைத்தார். அதற்கு வேண்டிய சத்தியத்தை எல்லாம் கொடுத்தார். ஆனா ஆவிக்குரியவர்களாய் மாறவில்லை. இவங்க எப்படி இருந்தாங்க? அதே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் இது அத்தனையும் உள்ள இருக்கு. ஆனா பவுல் இப்பதான் வாரார். இது எப்படி தெரியும்? ஆனா அவர் வெளியே பார்க்கிறதுக்கு எல்லாருமே நல்லா இருப்பாங்க தான் நினைப்பார். ஆனா அவங்க ஆவிக்குரியவங்க அல்ல. அவங்க இருதயமும் அவங்க சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தை அல்ல. அவங்க ஆவிக்குரியவர்களா இருந்தால் ஆவியின்படி நடந்திருப்பார்கள். ஆவிக்குரிய சிந்தை அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆனா அவங்க ஆவிக்குரியவர்களாய் இல்லை.
மாம்சத்துக்குரியவர்களா இருந்ததுனால அவங்ககிட்ட என்ன இருந்தது? பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள், இதெல்லாம் இருந்ததுனால நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய், அப்ப சத்தியத்தை கேட்கிற சபைக்கும் மற்றவர்களுக்கு என்ன உண்டாகணும்? வித்தியாசம். ஐயா, அவங்ககிட்ட மாம்சம் இருக்கட்டும், அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, அவங்க சத்தியத்தை அறியாதவங்க, அவங்களுக்கு சத்தியத்துக்கு இடம் கொடுக்காதவங்க, அது வேற. ஆனா சத்தியத்தை கேட்கிற நமக்குள்ள இன்னும் மாம்சம் இருக்கு. சத்தியத்தை கேட்கிற நமக்குள்ள இன்னும் மாம்சத்துக்குரியவர்களா தானே நடக்கும், இன்னும் மனுஷ மார்க்கமா தானே நடக்கும். இன்னும் யுத்தமும் மாம்சத்தோடு தானே யுத்தம் பண்ணுதோம், ஆவிக்குரிய யுத்தம் பண்ணலையே. இயேசு சொன்னா நீங்க சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக. நம்ம அப்படி செய்யலையே. மாம்சத்துக்குரிய யுத்தம் நமக்குரியது அல்ல, பழிவாங்குதல் நமக்குரியது அல்ல, அது தேவனுக்குரியது. தேவனே அதற்கு பதில் செய்வார். ஆனா நமக்குள்ள இன்னும் என்ன இருக்கு? பொறாமை, தூசணம், வம்பு. நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஒன்னாம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனம். சோத்திரம் செய்தலே தகும். நமக்கு என்ன வேணும்? நம்ம வாயிலேந்து வர வேண்டிய வார்த்தை கெட்ட வார்த்தை அல்ல, ஸ்தோத்திரம். எவனாவது ஏதாவது பேசும்போது நமக்கு என்ன வரணும்? அது கண்டிப்பா வராது. ஏன் வராதுன்னா என்ன இருக்கு? மாம்சம் இருக்கு. இதுவும் ஒரு வகையான ஏமாற்றம் தான். எல்லா குடும்பத்து மேலேயும் ஊழியருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த குடும்பமா, ஆனா அவர் நம்பி இருப்பாரு, கேட்டாதான் தெரியும். அதாவது ஒரு ஊழியக்காரன், நான் அன்னைக்கு சொன்னேன், ஒரு விசுவாசியை பார்க்க போறார். அந்த வீடு எங்க இருக்குமான்னு பக்கத்துல ஒரு அம்மாட்ட கேட்டிருக்கார். அந்த இருக்குயா அவ வீடு. இந்த அம்மா ஏமா இப்படி சடிப்பா சொல்றியே அப்படின்னு இருக்க. அவளே மாதிரி கெட்ட வார்த்தை யாரும் யாரு? எந்த அம்மாவே மாதிரி எவ்வளோ அந்த அந்த கிராமத்துக்கு எவ்வளவு நல்லதுன்னு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இயேசுவை காட்ட வேண்டிய அம்மா இந்த அம்மாவே மாதிரி யாரும் யாரும் கெட்ட வார்த்தை பேச முடியாதான். அந்த பாஸ்டர் போனார், உள்ள போய் ரைடு விட்டார். என்ன ரைடு? ஏம்மா நீ சர்ச்சுக்கு வந்த, சத்தியத்தையும் கேட்ட, இப்போ அந்த அம்மா சொல்லுது நீ என்ன எப்படி பேசிட்டு இருக்க? அப்ப பாஸ்டருக்கு என்ன நம்பிக்கை இருந்திருக்கு? இந்த குடும்பம் சத்தியத்தின்படி. ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். உங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை எனக்கு என்ன ஏமாத்தி என்னெல்லாமோ செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னும் ஊழியக்காரர் என்ன செய்தார்? நம்பிட்டு இருக்க. இவங்க ஆவிக்குரியவங்க. ஆனா இங்க பவுல் வந்து பேசும்போது ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி தான் பேச வந்தார். ஆனா ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியல. அவங்க எப்படி இருக்காங்க? மாம்சத்துக்குரியவர்களா இருக்காங்க. அப்ப மாம்சத்துக்குரியவர்களால் தேவனுக்கு பிரியமானவங்களா இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமானவங்களா இருக்கணுமானால் மாம்சம் இருந்தால் தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க.
மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்க எப்படி சிந்திப்பாங்க? மாம்சத்தின்படி தான் சிந்திப்பாங்க, மாம்சத்தின்படி தான் நடப்பாங்க. அப்ப மாம்சத்தின்படி சிந்தித்து மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் வாழ்வது போல ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆவியின்படி சிந்தித்து ஆவியின்படி நடக்கணும். அப்ப நம்முடைய யுத்தமானது மாம்சத்துக்குரியது அல்ல. அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலனுள்ளவைகளா இருக்கணும். நம்ம தெருவில் ஒருத்தங்க நம்மள இதா பேசினா நம்மளும் பதிலுக்கு பேசக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்கொள்ளான்னு வர வேண்டியதானே? ஏன் அந்த யுத்தம் பண்ணுதோ? அந்த யுத்தம் நமக்குரியது அல்ல. நம்ம யுத்தம் பண்ணிட்டோம், ஆனால் கர்த்தர் நிற்க மாட்டார். கர்த்தர் நின்று யுத்தம் பண்ணணும், ஆனால் நம்ம அமைதியா ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். ஐயா, ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமா பைபிள் காலேஜில் ஒரு பாஸ்டர் கரண்டியை தூக்கிட்டு அடிக்க போயிட்டார். எதை தூக்கிட்டு அப்படி போன உடனே அந்த பாஸ்டர் அமைதியா போனாராம். அது அவனுக்கு அப்பம் தெரியல, அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது. அவர் கரண்டியை தூக்கணும்னு இந்த பாஸ்டர் என்ன செஞ்சிருக்கணும்? ஐயா, அவருக்கும் வாய் இருக்குல்ல, அப்ப அவர் பேசணுமே. ஏன் அமைதியா இருந்தார்? ஏன் அமைதியா இருந்தார்? இப்ப நம்மள பக்கத்துல ஒருத்தன் பேசிட்டான்னு வைங்க, நமக்கு என்ன ஆகும்? அவ்வளவுதான், நம்ம சும்மா இருப்போம். பாஸ்டர் அவன் என்ன அப்படி இப்படி பேசுதான் பாஸ்டர், நான் என்ன செய்ய? அடிக்கணும் போல வருது பாஸ்டர், அப்போ அடிச்சிருங்க அப்படின்னா சொல்ல முடியும்? என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிரு. என தேவனை பின்பற்றுகிற பிரியமான பிள்ளைகளுக்கு வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். யாரையும் பரியாசம் பண்ண கூடாது, அது நமக்குரியது அல்ல. ஐயா, நம்மளை விட அவங்ககிட்ட மேன்மையானது எவ்வளவோ இருக்கும். அவங்கள விட நம்மகிட்டையும் மேன்மையானது எவ்வளவோ இருக்கும். அதுக்காக அவங்ககிட்ட உள்ள குறைவை கண்டு நம்ம அவங்கள பரியாசம் பண்ண கூடாது, அது நமக்குரியது அல்ல. இயேசு நம்மளை அழைத்தது மாம்சத்துக்குரியவர்களாய் இருப்பதற்காக நம்மளை சபைக்கு கொண்டு வரல, நம்மளை ஆவிக்குரியவங்களா மாற்றுவதற்காக தான். எதுக்கு கொண்டு வந்தார்? ஐயா, அவங்கள போலவே நம்மளும் இருக்கோம்னா நமக்கு சபையே தேவையில்லையே. இயேசு ஏன் சபைன்னு ஒன்று உண்டாக்குனார்? அவங்கள போலவே நானும் இருப்பேன், அவங்களுக்குள்ள எல்லாமே எனக்கும் இருக்கும், அவங்கள்ட்ட உள்ள எல்லா கள்ளத்தனமும் என்கிட்டயும் இருக்கும்னா சபை நமக்கு தேவையே கிடையாது. அவனை போலவே நானும் மது இருந்துவேன், அவனை போலவே நானும் புகை பிடிப்பேன், சபை தேவையில்லை. சபைக்கு வந்தால் மாம்சத்துக்குரியவர்களாக அல்ல, ஆவிக்குரியவர்களாக மாறணும், ஆவியின்படி நடக்கிறவர்களாக மாறணும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆராய்ந்து அறிவான். அப்ப சபைக்கு நம்மளை கூட்டி சேர்த்தது எதற்காக? ஐயா, என்ன கிருபை இருந்தாலும் வர இருந்தாலும் ஆவிக்குரியவனா இல்லை, ஆனால் பூஜ்யம்தான். எனக்கு பரலோகத்தை இங்கேருந்து பார்த்துக்கலாம், மோசையை பார்த்த மாதிரி. பரலோகத்துக்குள்ள எல்லாம் போகவே முடியாது. அங்கே இயேசுதான் விளக்கு, அந்த விளக்குக்குள்ள ஒரு இருளும் போகாது. இந்த வெளிச்சத்துக்குள்ளே ஒரு இருள் வராது. அப்ப அந்த விளக்குக்குள்ள ஒரு இருள் போயிரும். அதுக்காக தான் பலிபீடத்துல ஒவ்வொரு அவயமும் பலி செலுத்தப்படணுங்கிறது. ஒரு அவயவத்துல இருள் இருந்தா கூட பரலோகத்துல போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருள் அந்த ஒளிக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஒளி இருக்கிற இடத்துல இருளும் போகாது. இயேசுவே அதற்கு விளக்கம். அப்ப எவ்வளவு பிரகாசம் இருக்கும். அப்ப
அப்ப மாம்சத்துக்குரியவங்க எப்படி இருப்பாங்க, ஆவிக்குரியவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு நம்மளை ரட்சித்தது. நல்ல கவனிங்க. இயேசு வருகை எப்போது இருக்கும் என்பது தெரியாது. பாப்பாக்கெல்லாம் நல்ல கவனிங்க, தூங்காதீங்க. பாப்பாக்கா தூங்காதீங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ரட்சிக்கப்படாத குடும்பங்களை நினைத்து பாரப்படுவேன். ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்பாதவங்க மனம் திரும்புங்க. ரட்சிப்பு வேற, மனம் திரும்புதல் வேற. இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கையிட்டால் நீ என்ன செஞ்சாய்? ரட்சிக்கப்பட்டாய். அது ரட்சிப்பு. ஆனா மனம் திரும்புதல் வேணும். ஞானஸ்தானம் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். எடுக்காம அப்படியே காலத்தை தள்ளி 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 போயிடலான்னு பார்த்தா பாப்பாக்கா பரலோகம் போக கஷ்டம். அப்போ மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் பெறணும், பரிசுத்த ஆவி பெறணும், வேறுபாடு உள்ள வாழ்க்கைக்கு வரணும், அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நுண்ணியத்திலும் அற்பம் பிக்குதலிலும் உறுதியா இருக்கணும், கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கணும், ஆறுலையும் முடிவு பரியந்தம் நிலைச்சு நிற்கணும். இந்த 7 கண்டிப்பா தேவை. அது யாருக்கா இருந்தாலும் சரி. அப்ப சபைக்குள்ளே கூட்டி சேர்த்தது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஐயா இயேசுக்குட்பட்டவர்களா இருந்தா உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு அங்க சொல்லல. நீ இயேசுவுக்கு உட்பட்டவனா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தாதான் உனக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப ஆக்கினை தீர்ப்பு எனக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் முதலாவது என்னை நானே அறிகிற அறிவு வேணும், இரண்டாவது ஆவியின்படி நடக்கிற நடக்கை வேண்டும். பைபிள் தெளிவா சொல்லிதர், தெளிவா போட்டிருக்கு. ஆவியின்படி நடங்க. நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்தால் என்ன நடக்கும்னு பாருங்களேன். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. 18ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த மாம்சமானது உள்ள இருந்தா நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கும், தேவன் பாதத்தில் உட்காரணுங்கிற விருப்பம் இருக்கும், ஜெபம் பண்ணணுங்கிற விருப்பம் இருக்கும், வசனம் கேட்கணுங்கிற விருப்பம் இருக்கும், வசனத்தை தியானிக்கணுங்கிற விருப்பம் இருக்கும், கட்சிக்கு போகணுங்கிற விருப்பம் இருக்கும், எல்லா விருப்பமும் இருக்கும். ஆனா எதையும் செய்ய முடியாது. ஆனா விருப்பம் இருக்கும். இந்த மாம்சம் உள்ள இருந்தாலும் சர்ச்சுக்கு போகணுங்கிற விருப்பம் வரும், எல்லாம் வரும். ஆனா அது கிரியை செய்வதற்கு இந்த மாம்சம் இருந்தா முடியாது. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப இவ்வளவு சத்தியத்தை கேட்டோம், இத்தனை நாள் சர்ச்சைக்கு வந்தோம், இன்னும் பாவங்கள் என்ன செய்யப்படல? கழுவப்படலையே. அப்ப எப்படி நன்மை செய்ய முடியும்? அப்ப எப்படி நன்மை வாசமா இருக்கும்? அப்ப எப்படி சர்ச்சைக்கு வரக்கு முடியும்? எப்படி வேதத்தை வாசிக்க முடியும்? முடியாது. ஏன் முடியாது? நான் இன்னும் கழுவப்படல. இன்னும் கழுவப்படாததுனால இந்த விருப்பங்கள் எல்லாம் எனக்கு இருக்கு. சிலர் சொல்லுவாங்க ஊழியம் செய்யணும்னு விருப்பம் இருக்கு பாஸ்டர், ஆனா செய்ய முடியல. வசனம் தியானிக்கணும்னு விருப்பம் இருக்கு பாஸ்டர், ஆனா வசனம் தியானிக்க
சர்ச்சுக்கு வரணும்னு விருப்பம் இருக்கு பாஸ்டர், ஆனால் வர முடியலை. காரணம் என்ன? ஏதோ ஒரு மாம்சம் பிடிச்சு வச்சிருக்கு. இந்த மாம்சம் கழுவப்பட்டு ஆவிக்குரியவங்களா மாறும் போதுதான் நம்முடைய வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நிறைவேறும். அப்ப நன்மை செய்வதற்கு தடை எது? நம்முடைய பாவம். ஐயா, எத்தனை நாள் சர்ச்சைக்கு வந்தாலும் நான் திரும்பவும் சொல்றேங்க, அநேகருடைய எண்ணம் இப்ப எப்படி தெரியுமா ஆயிட்டு? சர்ச்சைக்கு வந்தா எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். இந்த எண்ணம் முதலாவது மாறும். எந்த எண்ணம்? அப்படி பார்த்தா எல்லாருமே எங்க போயிடலாம்? எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். சர்ச்சைக்கு வருகிற எல்லாரும் பரலோகம் போவாங்கன்னு வேதம் சொல்லலை. அப்போ சர்ச்சைக்கே வராண்டாமா பாஸ்டர்? வரணும். வர்றதுல என்ன இருக்கணும்? அதான் முக்கியம். உடனே பாஸ்டர் சொல்லிட்டாரு, நம்ம இப்படி தான் சிந்திப்போம். பார்த்தீங்களா, சர்ச்சைக்கு வர்றதுனால பரலோகம் போக முடியான்ட்டார். இனி நான் அடுத்த வாரத்திலிருந்து லீவ் லெட்டர் கொடுத்துருவோம். பாஸ்டர், இப்படி நீங்கள் சொன்னதினால் நான் அடுத்த வாரத்திலிருந்து லீவ் எடுத்துக்கொள்கிறேன். எதுக்கு? சர்ச்சைக்கு வந்தால்தான் நீங்கள் பரலோகம் போவீங்கன்னு சொல்லலை. ஆனால் சர்ச்சைக்கு நாங்கள் வாரோம், அப்போ எங்களை பரலோகம் போகிறோம் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிங்க, இப்படி சொல்லிட்டீங்களே, அதனால் உங்களுக்கு ஒரு லீவ் லெட்டர். ஐயா, சர்ச்சைக்கு வர, இப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்க, எதுக்கு போகிறோம்? ஸ்கூலுக்கு போனால் பாஸ் ஆக்கிடுவாங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க, ஸ்கூலுக்கு போனால் நான் பாஸ் ஆகியிருக்கேன், படித்து பாஸ் ஆகாமல், பரீட்சை எழுதி பாஸ் ஆகாமல், அந்த பரீட்சையிலெல்லாம் பாஸ் ஆகி நான் பாஸ் ஆகாமல், ஸ்கூலுக்கு போனதுனால என்ன பாஸ் ஆகி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கை தூக்குங்க. என்னங்க, எங்க ஸ்கூலுக்கு போனால் +2 போயிடலாம், காலேஜ் போயிடலாம்ல? அந்த ஸ்கூலில் போய் படிக்கணும். டீச்சர் சொல்றதோ ஒழுங்கா வீட்டில் போய் உட்காந்து படிக்கணும். படிச்சு அதை மனசுல ஏத்தணும். ஏத்தி அதுக்கு ஒரு கர்த்தர் ஒரு பரீட்சை வைப்பாரு. அந்த பரீட்சையில பாவத்தை ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிச்சு அதுல ஜெயம் பெற்றாதான் பரலோகத்துக்கு போக முடியும். பாஸ் ஆகாம பரலோகம் போக முடியாது. 3 காரியம் ஜெயிக்கணும்: உலகம், பாவம், பிசாஸ். இந்த 3ஐயும் ஜெயிச்சாதான் அங்க போக முடியும். இல்லைன்னா ஆத்மாவை விட மாட்டான். அப்போ இந்த உலகத்திலேயே ஸ்கூலுக்கு போனா படிச்சாதான் பாஸ் ஆக்குவாங்க, பரீட்சை எழுதி அதுலயும் மார்க் எடுத்தாதான் எங்க போக முடியுது? அடுத்த இதுக்கு போக முடியுது. அப்ப ஏசப்பா சும்மா தூக்கிடுவாரா? எங்க ரத்தம் கொடுத்துருக்காருங்க. என்ன கொடுத்துருக்காரு? நமக்கு அது லேசா போச்சு. பரலோகம்னா ஏதோ இந்த முட்டாய் 1 ரூபா கொடுத்தா ஏசப்பா தந்துடுவார், ஒரு 5 ரூபா கொடுத்தா ஏசப்பா தந்துடுவார். அவர் தந்ததுக்கு ஈடா இன்னும் நம்ம எதுவுமே கொடுக்கல. இன்னும் நம்மள இருகல்ல பிடிச்சிட்டு இருக்கோம். அவர் தந்ததுக்கு ஈடா இன்னும் நம்மளையே படி செலுத்தலையே. அப்ப எப்படி பரலோகம் தருவார்? ஐயா, அவர் கொடுத்ததுக்கு ஈடா இன்னும் நம்ம எதுவுமே கொடுக்கல. அப்ப எப்படி பரலோகம் தருவார்? நீங்களே சிந்தித்து பாருங்கள். அப்ப எப்படி இருந்தா பரலோகம் போக முடியும்? வாசிங்க, யாக்கோபு 1:22. மாம்சத்துக்குரியவங்க திருவசனத்தை நல்லா கேட்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனா ஆவிக்குரியவங்க திருவசனத்தை கேட்பது மாத்திரம் அல்ல, இல்லையானால் நீங்கள் எப்படி ஆவீர்கள்? வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள்.
அதனால்தான் பவுல் சொன்னார், ஏவாளுடைய மனதை சர்ப்பமானது வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகி விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். சாத்தான் வஞ்சிச்சிட்டான். ஆவிக்குரியவர்களாய் மாற்ற வேண்டிய இவங்களை மாம்சத்துக்குரியவங்களாய் மாற்றி உட்கார வச்சிட்டான். ஆனா கிருபை வாங்கியிருக்கு, வர வாங்கியிருக்கு. ஆனா தேவனுக்கு பிரியமானது இல்லையே. அப்போ மாம்சத்துக்குரியவனாய் இருந்தால் வசனத்தை நான் கேட்பேனே தவிர அதன்படி என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்ப ஆவிக்குரியவனாய் இருந்தால் வசனத்தை கேட்பேன், அதன்படி நான் செய்வேன், அதற்குரிய பலனை நான் கொடுப்பேன். ஐயா, உங்களை நட்டது இயேசு. உங்களுக்கு வாரம் வாரம் வசனத்தை சொல்லி நீர் பாய்ச்சுதார். நீர் பாய்ச்சுனா என்ன வரணும், என்ன கனி வந்திருக்கு. ஐயா, உங்களுக்கு வாரம் வாரம் நீர் பாய்ச்சிருக்கிறார். எத்தனை வருஷமோ நீர் பாய்ச்சிருக்கார். என்ன பலன் உங்களிடத்திலிருந்து வந்திருக்கு? சத்தியத்தை நல்லா அறிஞ்சிருந்திருக்கீங்க, அது விஷயம் இல்லை. அது நீங்க இந்த வாரம் வாரம் வரும்போது ஒவ்வொரு சத்தியமா என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். ஆனா என்ன பலன் வந்திருக்கு? வாட் இஸ் த ரீசன்? நட்டதுக்கு என்ன பலன்? நட்டது இயேசு. சர்ச்சை கொண்டு வந்தது யாரு? ஏசப்பாக்கு வரீங்க. எனக்காண்டி அவன் வருவான், ஒருத்தனும் வர மாட்டான். உண்மையை சொன்னான். ஏன்னா என் சத்தியம் அப்படி இருக்கு. எனக்காகன்னு யாரும் வர மாட்டாங்க, அது எனக்கே தெரியும். அதனால தான் கத்தரே தஞ்சம்னு இருக்கேன். ஐயா, யாருக்காக வாரோம்? ஏசப்பா காண்டி. யாரு வசனம் தாரா? பாஸ்டர். ஏசப்பா தான் வசனமாக்கிய தண்ணீரை தந்து நமக்கு பாய்க்கார். அப்ப பாய்க்கிற மரம் என்ன செய்யணும்? இத்தனை வருஷத்துல இவ்வளவு தண்ணி பாய்ச்சிருக்காருன்னா பண்ணியே நிரம்பி வெளியே போயிருக்குமே. அப்ப நாம எவ்வளவோ தண்ணீரை குடிச்சிருக்கோமே, அந்த தண்ணீர் எல்லாம் எங்க? அந்த தண்ணீருக்குரிய ரிசல்ட் எங்க? ஐயா, வரியருகே உள்ள மரம் தான் அத்தி மரம். மழை தண்ணியில நல்லா வளர்ந்துருக்கு. மழை தண்ணியில இலையெல்லாம் நல்லா வந்திருக்கு, நல்லா பச்சையா தான் இருக்கு. ஆனா அதுல கனி இல்லையே. மழை தண்ணியில தானே வளர்ந்தது, ஆனா அது பிரோஜனம் இல்லாம போதே. இப்ப எத்தனையோ பேர் சபையில இன்னும் பிரோஜனம் இல்லாம தாங்க இருக்கும். கத்தருக்குரிய பிரோஜனம் இன்னும் வரலங்க. கத்தருக்காக யாரும் இன்னும் பிரோஜனப்படல. ஏன்? எதுக்காக? இன்னும் என்ன மாறல? மாம்சம் மாறல. அந்த மாம்சம் அந்த விருப்பங்களை நிறைவேற்ற விடமாட்டுக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பிடிச்சு வச்சிருக்கு. இல்லைன்னா ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு பலன் வந்திருக்கும். ஏன் வரல? மாம்சம் கிரியை செய்து. அந்த மாம்சம் அவங்கள விடணும். மாம்சம் கழுவப்படணும், அது வெளியே போகணும். போனாதான் என்ன வரும்? பலன் வரும். என்ன வரும்? பலன் வரும். சில கலைகளை புடுங்காம இருக்க காரணம் என்ன? பக்கத்தில் இருக்கிற கோதுமையும் பாதிக்கும். இப்போ அதுதான் பிரச்சனை. சில கலைகளை கண்டு காணாம போக காரணம் என்ன? ஏன்னா நம்ம போகும்போது தான் மொத்தமாக போவோம். வரும்போது பாருங்க ஃபேமிலியாக தான் வருவோம். போகும்போது பாருங்க பரலோகமே அப்படின்னு தான் போவோம். அதனால தான் ஏசப்பா சொன்னா கலையை கொஞ்சம் வளர விடு, அது வளரட்டும், பின்னாடி நான் பார்த்துக்குதான்ட்ட. ஏன்னா நம்ம புடுங்க போய் இதை புடுங்கும் போது கோதுமையும் போய் இருக்கிற கோதுமையும் வம்பா போயிடும். அதனால சில காரியங்களை கண்டும்
காணாம தான் போக வேண்டியிருக்கு. ஆனா அதை எடுக்க வேண்டிய வேலை யார் வேலை? உங்க வேலை தான். உங்களை இதுவரைக்கும் நட்டு தண்ணீர் பாய்ச்சதுக்கு நீங்க என்ன பலனை கொடுத்திருக்கிறீங்கன்னு நீங்க பாருங்க. அப்ப இன்னும் என்கிட்ட பலன் வரலனா என்ன காரணம்? இன்னும் மாம்சம் என்ன செய்யவில்லை? சாகவில்லை. இன்னும் என்ன போகல? நீங்க கலாத்தியர், நான் முடிக்க போறேன், முடிச்சிருவேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். இன்னும் என்னெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னு பாருங்க. 19 முதல் 21 வரை வாசிங்க. இது எல்லாமே இங்க இருக்கு. இதுல ஒவ்வொன்னா பிடுங்கப்பட்டுட்டாலே என்ன வந்துடும்? பலன் வந்துடும். இது எல்லாமே எங்க இருக்கு? கிருபை வாங்கின சபைக்குள்ள, வரம் வாங்கின சபைக்குள்ள கிடக்கு. இது எல்லாம் எப்ப வெளியே போதோ அப்ப என்ன உண்டாகும்? ஒரு வளர்ச்சி உண்டாகும். முதலாவது எதுல வளர்ச்சி உண்டாகும்? நமக்குள்ள ஒரு வளர்ச்சி உண்டாகும். இதெல்லாம் போய் எது வரணும்? 22ஆம் வசனம் முதல் வாசிங்க. இது எல்லாம் உள்ள வரணும். இது எல்லாம் உள்ள வந்தாதான் என்ன வரும்? பலன் வரும். ஏன்னா பலன் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் மரத்துல இருந்தாதான் பலன் வரும். இந்த சத்தெல்லாம் உள்ள இல்ல, வேண்டாத சத்தெல்லாம் உள்ள இருக்கு. பலன் கொடுக்க தேவையான சத்து இல்லை. அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, தயவு இல்லை, நல்ல குணங்கள் இல்லை, விசுவாசம் இல்லை, சாந்தம் இல்லை, இச்சையடக்கம் இல்லை. அப்ப எப்படி மரத்துல பலனை பார்க்க முடியும்? இத்தனை உரம் இல்லை. இதெல்லாம் கலப்பு உரம். நம்ம சில நேரம் என்ன உரம் வாங்குவோம்? கலப்பு உரம் வாங்குவோம். அதுல என்னெல்லாமோ சேர்ப்போம், யூரியா அது எதுமா, நமக்கு ஒன்றும் தெரியாது. அது அதில் பழகினவங்களுக்கு தான் தெரியுது. யூரியாம்மா, நான் எதுனா யூரியா அப்படிமே எண்ணத்தை பார்த்து வச்சாலும் நமக்கு அடுத்ததால போய் என்ன இது யூரியா தானே கேட்டால் அவன் வேற ஏதோ சொல்லலாம். அப்ப கலப்பு உரங்கள் மரத்துக்குள்ள இருந்தாதான் என்ன வரும்? காய் பிடிக்கும். ஏன் காய் பிடிக்கல? என்ன இல்லை? உரம் இல்லை. என்ன உரம் இல்லை? அதுல இருக்கிற அத்தனை உரமும் இல்லை. நமக்கு சாந்தம் இருக்கு, நீடிய பொறுமை இருக்கு, விசுவாசம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, தயவு இருக்கு, அதுல வேற நல்ல குணம் இருக்கு. இது எல்லாமே இல்லாம முதல்ல முக்கியமா அக்காமார்கள் இந்த நல்ல குணங்கிறது அவங்களுக்கு தான் அதிகமா தேவை. இதெல்லாம் இந்த மரத்துல சத்து இருந்தாதான் என்ன குடிக்கும்? காய் பிடிக்கும். இல்லையானால் பலனை எதிர்பார்க்க முடியும். இந்த மேலுள்ள காரியங்கள் இருக்கிற வரை, மாம்சத்தின் காரியங்கள் இருக்கிற வரை அவங்க கிட்ட பலனை எதிர்பார்க்க முடியாது. கர்த்தரே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார், இப்படி முதலானவைகள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். எதை செய்ய வேண்டியவங்க? வசனத்தை கேட்டு அதன் பிரகாரம் செய்ய வேண்டியவங்க என்ன செய்தாங்க?
கோபம் படுதாங்க, விரோதப்படுதாங்க, வைராக்கியம் வைக்காங்க, சண்டை போடுதாங்க, பிரிவினை போடுதாங்க, மார்க்க பேதம் போடுதாங்க, பொறாமை இருக்கு, களியாட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எது இல்லை? நீங்க இங்க நல்லா இருப்பிய, இந்த வீட்டுக்கு போனாதான் தெரியும். ஏன்னா இங்க ஒரு நாள் தான், வீட்டில் எத்தனை நாள்? அங்க நடக்கிற கூத்த பார்த்தாதான், அங்க வீட்டுக்கு போனாதான் எது எது வெளிப்படுமோ அதெல்லாம் வெளிப்படும். எங்க சத்து பிடிக்கக்கூடிய உரம் இருக்கணும். இப்போ ஒரு மரத்தை வச்சு அதுல என்ன போடுவீங்க? மண்ணு போடுவீங்களா, கல்லு போடுவீங்களா? உரம் போடுவோம்ப்பா. நல்ல வேலை, நல்ல பதிலாக ஒரு வார்த்தையாக சொன்னானே. பண்ணை பிடிச்சிட்டு கொஞ்சம் மண்ணு காணாட்டா அதில் யார் எந்த மரத்திலையாவது கல்லை போடுவீங்களா? ஏன் போட மாட்டோம்? கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. நம்ம இந்த சரீரத்தில் ஆவிக்குரிய சரீரமாக மாறணும்னா இந்த சத்தெல்லாம் உள்ள போடணும். இதெல்லாம் எதில் இருக்கணும்? இந்த மரத்தில் இருக்கணும். அப்பந்தான் இந்த மரத்துல இருந்து என்ன வரும்? என்ன வரும்? கனி வரும். ஃபர்ஸ்ட் நான் இத்தனை நாள் வந்து கனி கொடுக்கலன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இதான் காரணம். இந்த இதுல ஏதாவது ஒண்ணு உள்ள இருக்கும். அது வெளியே வர வரைக்கும் என்ன வராது? கனி வராது. என்ன, நான் எடுக்க முடியாது கலையை, அதை நீங்க தான் எடுத்தாங்க. நான் எடுத்தோம்னா கோதுமையும் வெளியே வரும், அது கஷ்டம், அதை நீங்க தான் எடுக்கணும். உங்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு உங்களின் மார்க்க பேதங்கள் உங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டும். பவுலே எடுக்க மாட்டேன்டார். உங்கள உத்தமர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு தந்தாப்புல நீங்க சுத்திக்கிறீங்கன்ட்டார். அது ஏன் வேலை கிடையாது. அது கத்த பர்மிஷன் தந்தா தான் நான் எடுக்க முடியும். அவர் அமைதியா இருந்தா நான் அமைதியா தான் இருக்கணும். ஆனா அந்தந்த கலையை அவரவர் எடுத்தாதான் வளர முடியும், கனி உண்டாகும். இல்லைன்னா அப்படிதான் இருப்பான் பாஸ்டர் அப்படின்னா அப்படியே இருங்க, வேற வழி இல்லை. ஏன்னா அவரை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் எடுக்கணும்னு நினைச்சாலும் எடுக்க முடியாது. ஏன்னா இன்னொரு கோதுமையும் பாதிக்கும். அந்த கலைகளை நீங்க தான் எடுக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் போதுங்க, உங்க முன்னேற்றத்தை சாத்தான் கண்டிப்பா தடை பண்ணிடும். உங்க முன்னேற்றத்தை சாத்தான் கண்டிப்பா தடை பண்ணும். இந்த ஆவியின் கனியோடு இருங்க. யார் என்னமும் சொல்லட்டும், அது விஷயமே கிடையாது. நம்ம சாந்தமா இருங்க, நீடிய பொறுமையா இருங்க. நம்ம யாருக்கு பிரியமா இருக்கணும்? தேவனுக்கு. மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தால் நீங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இது நான் சொல்லல, உங்க கையில இருக்கிற வேதமே சொல்லுது. வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. அந்த வெளிச்சம் உங்க இருதயத்துல பிரகாசித்தா இருள் தெரியும். இல்ல பாஸ்டர் எனக்குள்ள இருக்கிற இருள் எனக்கு தெரியல அப்படின்னா அந்த வெளிச்சம் உங்க இருதயத்துல என்ன செய்யல? பிரகாசிக்கல. என் குறை எனக்கு தெரியலை, ஆனால் இந்த வசனமாகிய வெளிச்சம் எனக்குள்ள பிரகாசிக்கல. அடுத்த ஆள் குறை எனக்கு தெரியுதானா, நான் வசனத்தை சரியா படிக்கல. எவ்வளவுதான் வித்தியாசம். கலையை நீங்க தாங்க எடுக்கணும். நீங்க எடுத்தா வளரலாம், எடுத்தா கனி கொடுக்கலாம்.
இல்லையானால் இத்தனை வருஷம் உங்களை நட்டதுக்கும் இத்தனை வருஷம் இயேசு தண்ணி பாய்ச்சதுக்கும் என்ன கிடையாது? பேலன் கிடையாது. இயேசு வரும்போது அதுல கனியை எதிர்பார்ப்பார். இயேசு வரும்போது அதுல என்ன எதிர்பார்ப்பார்? கனியை எதிர்பார்ப்பார். நம்ம அப்படியே கண்களை மூடும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வேட்டண்டே ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். எதை கொண்டு செல்லுவோ பள்ளங்கள் எல்லாம் மாலைகள் கொண்டைகள் தகந்திட வேண்டும். கோணலானவை தாகனோ கரடான சமமாகனோ கோணலானவை தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கோணவானவைகளை நேராக்குங்க, கரடானவைகளை சமமாக்குங்க. உங்களுக்குள் இருக்கிற கலைகளை எடுத்து போடுங்க. நல்ல மரமாய் இருங்க. நல்ல கனிகளை கொடுங்க. நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த கலைகளை எடுங்க. மரத்துக்கு வேண்டிய சத்து சேருங்க. கனி கொடுக்க வேண்டிய சத்துக்களை உங்களிடத்துல சேர்த்து கொள்ளுங்க. அந்த கனியை அந்தகார கிரியைகளுக்கு உட்படுத்துகிற சத்து இல்லாத காரியங்களை அகற்றி விடுங்க. அவர் வருவார். இயேசு வருவார். மணவாளன் வருவார். அவர் ரத்தம் சிந்தின நோக்கம் வீணாக கூடாது. உங்களை ரட்சித்த நோக்கம் வீணாக கூடாது. உங்களை நட்ட நோக்கம் வீணாக கூடாது. உங்களுக்காய் சரீரத்தை கிழித்து தண்ணீரை திறந்த நோக்கம் வீணாக கூடாது. சிந்தித்து பாருங்கள். மனந்திருந்தால் மனந்திருமுங்கள். கனி கொடுக்க விருப்பம் இருந்தால் கனி கொடுங்கள். ராஜா வருவார். ஆயத்தமாகுங்கள். மனந்திரும்பாதவர்கள் மனந்திருமுங்கள். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி கிடைக்காதவர்கள் அதற்காக காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். வேறுபாடு உள்ள வாழ்க்கைக்கு வராதவர்கள் வேறுபாடு உள்ள வாழ்க்கைக்கு வருங்க. அந்நியோன்யத்திலும் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் ஜெபம் பண்ணுதலிலும் அப்பம் பிக்குதலிலும் உறுதியாய் தரித்திராதவர்கள் உறுதியாய் தரித்திருங்கள். தேவனோடு கூட ஐக்கியப்படாதவங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்படுங்கள். இதில் எல்லாம் முடிவு பரியந்தம் நிலை நின்றால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இதில் எல்லாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள். இதுவே பரலோகத்துக்கான வழி. அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரார். சிந்தித்து பார்த்து மனந்திருமுங்கள். எந்தாவது கலைகள் எடுக்க வேண்டுமானால் அதை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்கள். அது வளர விடாது. அது கனி கொடுக்க விடாது.
அந்த கனி நல்லதாக இருக்காது. கனி கொடாத கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. பவுல் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த சபையை ஸ்தாபித்தான். அவர்கள் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி அவர்களை நம்பினான். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இராதது போல உம்முடைய நம்பிக்கைக்கும் நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கணுமே. எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. நாங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கக்கூடாதப்பா. நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.